எதிர்க்கட்சிகளுக்கு சவால் மட்டும் இல்லை, இப்போ வந்து திமுக கூட்டணி எவ்வளோதான் மனமாச்சர் இருந்தாலும் சரி, சீட்டே கொடுக்கலைனாலும் பரவாயில்ல நான் நிற்கிறேன்னு கமல் சொல்கிறாரு. சீட்டே கொடுக்கலைனாலும் எங்களுக்கு குறைஞ்சாலும் பரவாயில்ல நாங்கள் நிற்கிறோன்னு கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க. சீட்டை குறைஞ்சாலும் பரவாயில்ல, ரெட்டலைக்கு சீட்டை கூட வரலைனாலும் பரவாயில்ல நான் நிற்கிறேன்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்லுது. அப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு சாலிடாக இன்றைக்கி திமுக தலைவர் பின்னால் நிற்கும் போது திமுக கூட்டணியுடைய மதிப்பு கூடத்தான் செய்யும், மக்களுடைய ஆதரவு கூடத்தான் செய்யும். அப்போ அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை கூட்டுறதுக்கு முதலமைச்சருடைய மெசேஜ் வந்து தேவை, கண்டிப்பாக தேவை. அதான் அவர் பண்ணியிருக்காரு. அவர் கண்டிப்பாக அவருடைய மெசேஜ் வந்து திமுக அவருடைய கட்சிக்காரர்கள் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டாருன்னா எடப்பாடி ஜெயிச்சிருவார் முதலமைச்சர். சீட் ஷேரிங் விஷயத்தில் பாஜக அதிக தொகுதியில் கேட்டாங்க, ஆனால் 27க்குள்ளே பாஜகவை கட்டுக்குள்ளே வச்சுட்டார் எடப்பாடி, ஒரு சாணக்கியன் அப்படிங்கிறாங்க. இப்போ பாஜக இப்போ அடுத்து 15 தொகுதி ஐஜேகே தமாக இவங்க எல்லாருமே தாமிரசனத்தில் போட்டியிட சொல்லுது. அது ஒரு 15 சீட்டு வச்சுக்கோங்க. 27 + 15 எவ்வளோ ஆச்சு? 37, 42 சீட்டு. 42 சீட்டு வந்து தாமிரசனத்தில் போட்டிடுது. 42 சீட்டையும் திமுக ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். அவ்வளோதானே. எப்படினாலும் ஜெயிச்சா பிறகு பிஜேபி எம்எல்ஏக்களும் உங்களுக்கு அடிமை தான், ஏடிஎம்கே எம்எல்ஏக்களும் உங்களுக்கு அடிமை தான். ஒரு 2 அடிமைகளும் சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் வந்து தமிழ்நாட்டை தார வார்த்து கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஏடிஎம்கே அதிக சீட்டில் நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி கேட்டு போய் அழுது 3 வட்டம் போய் கெஞ்சி கேத்தாடி வாங்கிட்டு வந்து இங்கே வந்து நான் 27 தான் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. ஒரு வடிவேலு படத்தில் வந்து ஒரு ஒரு ரவுடியை போய் மிரட்டுவாப்பில் வடிவேலு, அது மாதிரி அங்கே மிரட்டிட்டு இங்கே வந்து காலில் விழுகிற மாதிரி. இங்கே வாய்ப்பு இல்லை, ஏடிஎம்கேல டிஎம்கேல வாய்ப்பு இல்லை, அதனால் வந்து நம்ம விஜய்கிட்ட போகணும்னு சொல்லி போனான். அங்கே போனால் நீ 5 கோடி கொண்டாடுறனா, அப்போ அதுக்கு பேசாமல் 5 கோடியை கொண்டு போய் திமுகட்ட கொடுத்தா எம்எல்ஏ ஆகிடுறான்ல. 5 கோடி விஜய்கிட்ட கொடுத்தா, புஷியானந்தில் கொடுத்தா, புஷியானந்த் ஆதரவு வச்சு நான் வாங்கி ஏப்பம் விட்டு போயிடுவாங்க. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாசிஸ். தமிழக அரசியல் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிருச்சு. தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இதில் திமுக கூட்டணியில் பல்வேறு சிக்கல்கள் வரும், கூட்டணி உடையும். ஏன்னா புதிதாக கட்சிகள் வந்திருக்காங்க, அந்த கூட்டணி உடைஞ்சுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஒரு கருத்து சொன்னாங்க. ஆனால் அது எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு. இன்றைக்கு வந்து 175 தொகுதியில் உதயசூரியன் சின்னம் தனியாக 128 நிற்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 175 நிற்குது. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. 234 இந்த ஸ்டாலின் தான் நிற்கிறான்னு சொல்லி நீங்கள் வேலை பார்க்கணும், தோழமை கட்சிகளுக்கும் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாரு. திமுகவுடைய தொகுதி பங்கீடு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? திமுக வந்து ஒரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு சாலிடான கூட்டணி அமைந்திருக்கிறது. ஒரு கொள்கைக்கான கூட்டணியாக அது இருக்கிறது. ஒரு கொள்கைக்காக சீட்டெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி சீட்டு போனாலும் பரவாயில்ல, சீட்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல, நாங்கள் கொள்கையில் உறுதியாக நிற்போம், மதவாதத்தை தோற்கடிப்போம், பிஜேபி தமிழகத்தில் நுழைய விட மாட்டோம், மதச்சார்பின்மையை காப்பாற்றுவோம், சமூக நீதிக்கு உறுதுணையாக இருப்போம், சகோதரத்தையும் சமத்துவத்தையும் நாங்கள் போற்றுவோம், மாநில சுயாட்சியை வென்றெடுப்போம். இப்படிப்பட்ட கொள்கைகளை முன்னிறுத்தி வளர்ச்சியை நாங்கள் வந்து உருவாக்குவோம், மக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து சொன்னதை செய்வோம் என்ற அடிப்படையில் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் கட்டமைத்த கூட்டணி இன்றைக்கு அவர் தலைமையில் மிகவும் ஒரு வலிமையான கூட்டணியாக இன்றைக்கி உருமாறி இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஒரு சில மனஸ்தாபங்கள் இருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு. கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சீட்டு குறைவாக அவர்கள் போட்டியிட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 2 சீட்டு கூட கிடச்சிருக்கு. அவர்கள் எதிர்பார்த்தது இரட்டை இலக்க தொகுதி, ஆனால் அவர்களுக்கு 8 கிடச்சிருக்கு. 2 தொகுதி பொது தொகுதியும் 6 தொகுதி எஸ்சி தொகுதியும் கிடச்சிருக்கு. தேமுதிகவுக்கு தான் ஜாக்பாட்டு. தேமுதிகவுக்கு வந்து எதிர்பாராத ஜாக்பாட்டு கிடச்சிருக்கு. அது விஜயகாந்த் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த மரியாதை. அது அந்த மரியாதை வந்து தமிழகம் முழுக்க ஒரு கேஸ்ட் நியூட்ரல் பார்ட்டி, தமிழகம் முழுக்க விஜயகாந்தனுடைய ரசிகர்கள், ஆதரவு தொண்டர்கள் தமிழகம் முழுக்க பரவலாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னா அது ஒரு பெல்ட்டு, வட மாநிலம், தெற்க சில இடங்கள், இந்த மாதிரியான பெல்ட்டு, கம்யூனிஸ்ட்டு சில பாக்கெட்ஸ் இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தேமுதிக வந்து தமிழகம் முழுக்க இருக்குது. குறைஞ்ச ஓட்டு தான் இருந்தாலும் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 10 தொகுதி ஒதுக்கியிருக்காரு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது வந்து ஒரு சில மனமாச்சரியங்களை ஏற்படுத்தினாலும் அவர்கள் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில்
ஒரு ஒரு ஆட்சியை திராவிட மாடல் 2.0 கொண்டு வரணும், இது வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் என்பதில் வந்து இவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சீட்டுகள் குறைந்தாலும் அவர்கள் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையை ஏற்று அவரோட உறுதுணையாக இருக்கிறார்கள். அது வந்து பாராட்டத்தான் வேணும். தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டு தான், 10 சீட்டு என்பது அதிகம்தான். இல்லை அது எப்படி, அதாவது இதில் ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ கமல் அவர்கள் எங்கேயுமே போட்டியிடலை, வெளிப்படையான ஆதரவு, நான் எல்லா பக்கமும் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இது எப்படி ஸ்டாலின் கையாண்டார் இந்த மாதிரி ஒரு யுக்தியை? சில பேர் கம்மியாக கொடுத்தாலும் ஏற்றுக்கிறாங்க, கமல் எனக்கு சீட்டே கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படிங்கிறாருல, அது எப்படி அது கையாளுறாங்க? அதாவது 2 இடத்துல ஒரு சர்க்கிள் திமுக கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கு. ஒன்று வந்து தாவேகா வேல்முருகனை இழந்தது, இன்னொன்று வந்து கமல் அவர்களுக்கு வெளியிருந்து ஆதரவு தர்றேன்னு சொன்னது. ரெண்டுமே வந்து ஒரு சர்க்கிளாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இடத்துல ஒரு லோயர் பெர்ஃபார்மன்ஸுக்கு தள்ளப்பட்டு விட்டோமோ என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு. அப்போ அந்த சூழலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேமுதிக வெர்சஸ் எம்என்எம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேமுதிகவுக்கு வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுடைய லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 0.5% to 2% தான். பட் ஆனால் கமலுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 5% to 15% வந்து அர்பன் கான்ஸ்டுவன்சி ஃபுல்லாக, ரூரல் கான்ஸ்டுவன்சியில் 1 to 4%, 1%லேருந்து 4% ரூரல் கான்ஸ்டுவன்சி கிராமப்புற பகுதிகளில். அர்பனில் வந்து அதிகமான 5 to 15% போயிருக்காரு. பீக் வந்து கோயம்புத்தூர் சவுத்து 35%. அப்படிலாம் நீங்கள் பார்க்குறப்ப வந்து அர்பன் ஏரியாவில் சென்னை எடுத்துக்கிட்டுங்க, அர்பன் கோயம்புத்தூர் மதுரை இப்படி பல்வேறு அர்பன் ஏரியாக்களில் கமலுக்கு வந்து 8%லேருந்து 15% வரைக்கும் வாக்குகள் இருந்தது. அப்போ ஓவராலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.7% லாஸ்ட் டைம், 2.45% அவர் கமலுக்கு மட்டும், கூட்டணியோடு சேர்த்தா 2.7%. இது வந்து இன்றைக்கு வந்து ஐஜேகே ஒரு மைனர் பார்ட்னராக இருந்து 0.15% எடுத்த ஐஜேகேக்கு 2 சீட் கொடுக்குறாங்க ஏடிஎம்கே கூட்டணியில். நீங்கள் 2.5% எடுத்த மக்கள் நீதி மையத்துக்கு கிட்டத்தட்ட பெரும்பாலான அர்பன் கான்ஸ்டுவன்சியில் இவ்வளோ 15% வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்துக்கு நீங்கள் 2 தான் தருவீங்கன்னு சொன்னது அவருக்கு ஒரு வணக்க குறை. 2 கொடுத்த எண்ணிக்கையும் எங்களுக்கு திருப்தி இல்லை, உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொன்னதுன்னு எங்களுக்கு திருப்தி இல்லை. அதனால் வந்து நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு தரணும், ஒரு பெருந்தன்மையோடு நான் ஆதரவு தருவேன், முதல்வராக திரு மு க ஸ்டாலின் தான் வரணும், நாங்கள் வந்து எனக்கு இது தொழில் இல்லை இது கடமைன்ட்டு போயிட்டார் அவர். ஆனால் அதை விட்டுருக்கக்கூடாது திரு மு க ஸ்டாலின் அவர்கள், திரு திமுக தலைவர் அவர்களுக்கு. குறைந்தது 20 தொகுதியில் மக்கள் நீதி மையத்தினுடைய எஃபெக்ட் இருக்கும். பர்டிகுலர்லி விஜய் வரும்பொழுது சென்னை புறநகர் தொகுதிகளில், சென்னை தொகுதிகளில் இந்த எஃபெக்ட் வந்து கமலஹாசனுக்கு சீட்டு கொடுத்துருந்தா அது வந்து ஓரளவுக்கு அது காம்பன்சேட் ஆகிருக்கும். கோயம்புத்தூர் சைட்லேயும் அப்படி தான், மதுரை சைட்லேயும் அப்படி தான். பெரும்பாலான தொகுதிகளில் வந்து கமலஹாசனுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 5 தொகுதியாவது கொடுத்துருக்கணும். இப்போயும் நேரம் கடந்து விடவில்லை. அவரை கூப்பிட்டு பேசி அவருக்கு ஒரு 5 தொகுதிகளை கொடுத்து அவர் சின்னத்திலே நிற்க வைத்தால் கண்டிப்பாக இந்த பெர்சன்டேஜ் வந்து ஓவரால் டேலி வந்து கூடும். நான் வந்து 45% பாராளுமன்றத்தை வச்சு திமுகட்ட இருக்குது. தேமுதிக மக்கள் நீதி மையம் ஓபிஎஸ் 3 பேர் வந்தால் கிட்டத்தட்ட மினிமம் 6 to 7% கூடும். அந்த 7%ல் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து 50% இழந்துட்டீங்க மக்கள் நீதி மையத்துக்கு சீட்டு கொடுக்காம, சரிங்களா? -5% இன்குபன்சி, ஆன்டி இன்குபன்சி. இப்போ 5ல் ஒரு 5 3 8% ஆன்டி இன்குபன்சி அப்படின்னா 50ல் 8% போச்சு 43ல் வந்து நிற்கும். 42 43 நிற்குன்னா அதிமுக டேலி ஏற்றி வந்தாங்க அப்படின்னா 40க்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2% ஓட்டில் தான். அப்போ என்ன ஆகுனா பெரும்பான்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தரையும் மைன்யூட்டாக எல்லாரையும் உள்ளே சேர்த்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கமலஹாசனை விட்டுட்டார். உதயசூரியன் சின்னத்தில் நின்னா கொஞ்சம் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு. உதயசூரியன் அதாவதுங்க அந்த கட்சிக்கு அப்புறம் எதுக்கு சின்னம்?
அப்போ அந்த கட்சி எப்படி அங்கீகாரம் பெறும்? உதயசூரியனில் வந்து அதுக்கு பேசாமல் கட்சியை கலைச்சிட்டு ஓபிஎஸ் மாதிரி திமுகவில் சேர்ந்துடலாமே. அப்புறம் இது கட்சி உங்களுக்கு தனி கட்சி அது தேவையில்லை. அப்புறம் இது கூட்டணி. அந்தந்த கட்சிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணுங்க. அந்தந்த கட்சி அந்தந்த சின்னத்தில் நிற்கிறதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதில் கூட்டணி வந்து உழைச்சாதான் அப்போ தான் கூட்டணியுடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். எந்த சின்னமாக இருந்தாலும் சரி இவங்க எங்கள் கூட்டணி அப்படின்ற எண்ணத்தோடு ஒர்க் பண்ணால் தானே வெற்றி வாய்ப்பு வரும். நீங்கள் எல்லாமே உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும்னா இப்போ 175 இருக்குது, இன்னொரு 5 சீட்டை கொடுத்து 170 நிற்கலாமே. டிஎம்கே ஒன்றும் குறைஞ்சாராது. இல்லை தேமுதிகவில் வந்து 7 சீட்டு கொடுத்து கமலுக்கு ஒரு 5ஆவது கொடுத்துருக்கலாமே. அப்போ காம்பன்சேட் ஆகிருக்கும். இல்லை இப்போ இந்த கணக்கு இப்போ எதிர்க்கட்சிகள் எப்படி கையாளுவாங்க? ஏற்கனவே இப்போ 175 உதயசூரியன் நிற்கிது. ஏற்கனவே கருத்து கணிப்பில் 180 அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி உடையன்னு ஒரு கணக்கு வச்சுருந்தாங்க. இப்போ கூட்டணி உடையலை, உதயசூரியன் அதிக சின்னத்தில் அதிக இடத்துல நிற்கிது. இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சவாலாக பார்க்கலாமா? எதிர்க்கட்சிகளுக்கு சவால் மட்டும் இல்லை. இப்போ வந்து திமுக கூட்டணி எவ்வளோ தான் மனமாச்சர் இருந்தாலும் சரி, சீட்டே கொடுக்கலைனாலும் பரவாயில்ல நான் நிற்கிறேன்னு கமல் சொல்கிறாரு. சீட்டே கொடுக்கலைனாலும் எங்களுக்கு குறைஞ்சாலும் பரவாயில்ல நாங்கள் நிற்கிறோன்னு கம்யூனிஸ்ட்டு சொல்கிறாங்க. சீட்டே குறைஞ்சாலும் பரவாயில்ல, ரெட்டலைக்கு சீட்டை கூட வரலைனாலும் பரவாயில்ல நான் நிற்கிறேன்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்லுது. அப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு சாலிடாக இன்றைக்கி திமுக தலைவர் பின்னால் நிற்கும்போது திமுக கூட்டணியுடைய மதிப்பு கூடத்தான் செய்யும், மக்களுடைய ஆதரவு கூடத்தான் செய்யும். ஆனால் ஆன்டி இன்குபன்சி இதை வந்து எப்படி எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, ஜெல் ஆகுதுன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து அதனுடைய அவுட்புட்டை பார்க்க முடியும். இப்போதைக்கு பார்த்தா இந்த நிலையில் ரொம்ப டஃப் கான்டெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்குது. அதுதான் நான் எதிர்பார்க்குறது. ஏன்னா 2% 3% வித்தியாசத்தில் தான் ஜெயிக்க முடியுமோ அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு எப்படி பார்க்குறேன்? 234 தொகுதியிலும் நான் தான் நிற்கிற மாதிரி நீங்கள் வேலை பார்க்கணும், குறிப்பாக தோழமை கட்சிகளுக்கு நீங்கள் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? அது கண்டிப்பாக தேவையான ஒரு வீடியோ. ஏன்னா நம்ம தோழமை கட்சிகளை வந்து நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. தோழமை கட்சிகள் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு பல்வேறு மனக்கசப்பு காங்கிரஸ், அதான் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை கூட்டணும். இப்போ கம்யூனிஸ்ட் வந்து 6 சீட்டு கொடுத்து 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 சீட்டு கொடுத்து 5ல் ஜெயிச்சிட்டா ஸ்ட்ரைக் ரேட்டை கூட்டியாச்சுன்னா அங்கே தான் வெற்றி. அப்போ அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை கூட்டணும். அப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து 6 சீட்டு கொடுத்து 4 ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ 8 சீட்டு கொடுத்துருக்காங்க, 8லையும் ஜெயிக்கணும். அப்போ தான் ஸ்ட்ரைக் ரேட்டு கூட்டினா தான் அது இதாகும். அப்போ அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை கூட்டுறதுக்கு முதலமைச்சருடைய மெசேஜ் வந்து தேவை, கண்டிப்பாக தேவை. அதை அவர் பண்ணியிருக்காரு. அவர் கண்டிப்பாக அவருடைய மெசேஜ் வந்து திமுக அவனுடைய கட்சிக்காரர்கள் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இல்லை ஒருபுறம் திமுக வந்து வேகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் இப்போ திமுகவை விட வேகமாக இப்போ வேட்பாளர் பட்டியல் வரைக்கும் அறிவிச்சிட்டாங்கல்ல. இப்போ எடப்பாடி இன்னும் ஸ்பீடாக இருக்கிறாரு ஸ்டாலின் விட அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக எடப்பாடி ஸ்பீடாக தான் இருக்கார். எடப்பாடி வந்து சொன்னது மாதிரி 27 சீட்டில் பிஜேபியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார். அந்த பிம்பத்தை கொண்டாந்துட்டார்ல, நான் வந்து ரொம்ப டஃப் நெகோசியேட்டர் அப்படின்னு எப்படி நெகோசியேட் பண்ணான்றது வேறு. முதல் கட்டமாக ஸ்டாலினை முந்திட்டாருங்கிறீங்களா? ஆமாம், முதல் கட்டமாக வந்து அட்வான்ஸாக இருக்கார். ஆனால் அவர் சொன்ன 3 அறிவிப்புகளை நேற்று ஃப்ரிட்ஜெலாம் தரேன்ருக்காரு. இன்னும் இலவசமெல்லாம் சொல்லியிருக்காரு. எல்லாம் சேர்த்து பார்த்தா 1 லட்சம் கோடிக்கு தாண்டுது. ஏற்கனவே 1 லட்சம் கோடி ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது. இவர் சொன்ன திட்டங்களை எடுத்தோம்னா இன்னொரு 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி. இப்போ 2 லட்சம் கோடின்னா கடன் வாங்கணும்னா ஜிஎஸ்டிபியில் 4% ஆகணும். இப்போ 3% தான் வாங்குறாங்க டிஎம்கே கவர்மெண்ட்டு கடன். வித்தின் த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி இருக்குது. சரி, நாளைக்கு வந்து மோடி வருவார் பிரச்சாரத்துக்கு. மோடிகிட்ட உறுதி கொடுக்க வைப்பார் எடப்பாடி. ஐயா மோடி அவர்களே, நான் வந்து 1 லட்சம் கோடிக்கு புது இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்கேன். இதை செயல்படுத்தணுன்னா எனக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டு தேர்தல் மேடையில் வந்து எடப்பாடி அறிவித்த 1 லட்சம் கோடி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வெளிநாட்டில் கடன் வாங்கி வரி இல்லாமல் நாங்கள் செயல்படுத்துவதற்கு வெளிநாட்டில் கடன் வாங்குவதற்கு நான் வந்து எஃப்ஆர்பிஎம் ஆக்டை தளர்த்துறேன்னு மோடி சொல்லுவாரா? மோடி கூட தானே இருக்கார். எஃப்ஆர்பிஎம் ஆக்டை தளர்த்தி அவரை கடன் வாங்க வைக்கிறேன், அலோவ் பண்ணுறேன்னு சொல்லுவாரா? சரி, ஓகே. அடுத்து டேக்ஸ் டெவல்யூஷனில் இப்போதைக்கு 41% தான் கொடுக்குறோம். எங்கள் எடப்பாடி இது பண்ணுறதுக்காக மோடி சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ 51% கேட்டார் டேக்ஸ் டெவல்யூஷன். அந்த மாதிரி அந்த 51% எடப்பாடிக்காக
எடப்பாடி ஆட்சி சிறப்பாக நடக்கணும், எடப்பாடி சொன்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும், அதனால் நான் டேக்ஸ் டெவல்யூஷனில் 51% ஸ்டேட்டுகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு மோடி ஒத்துக்குறாரா? வந்து எல்லா திட்டங்களுமே இருக்குன்ட்டார்ல, எல்லா விதமான ஐடியாக்களும் எங்ககிட்ட இருக்குது. இப்போ மாநில அரசு ஒன்றிய அரசோடு இணைந்து போனால் இன்னும் நிறைய பலன் கிடைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. அந்த இது கொடுத்தா தானே முடியும். டேக்ஸ் டெவல்யூஷனில் கூட வேணும், லோன் வாங்குறதுக்கு அலோவ் பண்ணணும். அடுத்து செஸ்ஸை நாங்கள் குறைச்சிக்குவேன், 28% செஸ்ஸை நான் 10% செஸ்ஸாக மாற்றிடுவேன் அப்படின்னு மோடி உத்தரவாதம் கொடுப்பாரா? இப்போ மோடி ஆட்சியில் தானே இருக்கார். நான் நீட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் நடத்திக்கங்க, இல்லை இன்டர்வியூ நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுப்பாரா மோடி? இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரா எடப்பாடி? கூட்டணியில் தானே இருக்காங்க, இப்போ ஆட்சியில் தானே இருக்காங்க, இதெல்லாம் செய்வாரா? இதெல்லாம் செஞ்சுட்டாருன்னா எடப்பாடி ஜெயிச்சிருவார், முதலமைச்சர். சீட் ஷேரிங் விஷயத்தில் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. சீட் ஷேரிங் விஷயத்தில் பாஜக அதிக தொகுதியில் கேட்டாங்க, ஆனால் 27க்குள்ளே பாஜகவை கட்டுக்குள்ளே வச்சுட்டார் எடப்பாடி, ஒரு சாணக்கியன் அப்படிங்கிறாங்க. இப்போ பாஜக இப்போ அடுத்து 15 தொகுதி ஐஜேகே, தமாக இவங்க எல்லாருமே தாமிரசனத்தில் போட்டியிட சொல்லுது. அது ஒரு 15 சீட்டு வச்சுக்கோங்க. 27 + 15 எவ்வளோ ஆச்சு? 37, 42 சீட்டு. 42 சீட்டு வந்து தாமிரசனத்தில் போட்டிடுது. 42 சீட்டையும் திமுக ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். அவ்வளோதானே. தாமரையில் அதிகமாக கொடுத்தா போயிடுவேன். அதான் வந்து மோடிக்கிட்ட போய் அவர் காலில் விழுந்து, ஐயா சாமி என்னை அளவு பண்ணு, ஏடிஎம்கே அதிக சீட்டில் நிற்கணும், பிஜேபிக்கு கொடுத்தா நாங்கள் தோற்று போயிடுவோம், மக்கள் ஓட்ட விட மாட்டாங்க, கட்சிக்காரனை வேலை பார்க்க மாட்டான், எப்படினாலும் ஜெயிச்சா பிறகு பிஜேபி எம்எல்ஏக்களும் உங்களுக்கு அடிமை தான், ஏடிஎம்கே எம்எல்ஏக்களும் உங்களுக்கு அடிமை தான். ஒரு 2 அடிமைகளும் சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் வந்து தமிழ்நாட்டை தார வார்த்து கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஏடிஎம்கே அதிக சீட்டில் நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு போய் அழுது 3 வட்டம் போய் கெஞ்சி கேத்தாடி வாங்கிட்டு வந்து இங்கே வந்து நான் 27 தான் கொடுத்தேன்னு சொல்கிறாரு அவர். ஒரு வடிவேலு படத்தில் வந்து ஒரு ஒரு ரவுடியை போய் மிரட்டுவாப்பில் வடிவேலு, அது மாதிரி அங்கே மிரட்டிட்டு இங்கே வந்து காலில் விழுகிற மாதிரி. சார், ஒருபுறம் இரு திராவிட கட்சிகளும் தொகுதி பங்கீடு குறித்து ரொம்ப வேகம் காட்டுறாங்க. இப்போது தவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்களும் மாமல்லபுரத்தில் ஒரு நட்சத்திர விடுதியில் நாளை மறுநாள் வந்து 117 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவருடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி பார்க்குறீங்க? அடுத்த கட்ட நகர்வு என்னது? அறிமுகப்படுத்த வேண்டியதான், அப்புறமேலு பிரச்சாரத்துக்கு போக வேண்டியதான். சட்டம் இல்லாமல் வேட்பாளரை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. வேலையே பார்க்கலன்னு சொன்னீங்க, ஆனால் 117 வேட்பாளர்கள் ரெடி அப்படிங்கிறாருல்ல. யாருக்கு தெரியும்? இப்போ பாண்டிச்சேரியில் 130 வேட்பாளர் எப்படி வந்தாங்க? பாஜகலேருந்து 6 பேர் வந்தாங்க. அது மாதிரி இங்கே வந்து பணம் வச்சுருக்கவன், கொள்ளையடித்தவன், மற்ற கட்சியிலேருந்து சம்பாரித்தவன், பஸ் ஓனரு, லாரி ஓனரு, என்டர்பிரனரு, தொழிலதிபர்கள், இவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கும். யார் சொன்னது? அவன் போஸ்ட் ஓட்டினவன், இது அடித்தவனுக்கெல்லாம் வந்து தெருவில் தெரிய வேண்டியதான். விஜய்கிட்ட ஏன் போனா இளைஞர்கள் சொல்லுங்கள்? ஏடிஎம்கே டிஎம்கேலையும் இளைஞர்களுக்கு உயர்வுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க இளைஞர்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்க மாட்டேது, ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்க மாட்டேது, ஒரு மேயர் சீட் கிடைக்க மாட்டேது, ஒரு இந்த சீட் கிடைக்க மாட்டேது. காலகாலமாக அவங்க பழைய ஆளுங்களே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து அரசியலில் இறங்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இங்கே வாய்ப்பு இல்லை, ஏடிஎம்கேல டிஎம்கேல வாய்ப்பு இல்லை, அதனால் வந்து நம்ம விஜய்கிட்ட போகணும்னு சொல்லி போனான். அங்கே போனால் நீ 5 கோடி கொண்டாடுறனா, அப்போ அதுக்கு பேசாமல் 5 கோடியை கொண்டு போய் திமுகட்ட கொடுத்தா எம்எல்ஏ ஆகிடலாம்ல. 5 கோடி விஜய்கிட்ட கொடுத்தா, புஷியானந்தில் கொடுத்தா, புஷியானந்தம் ஆதரவு வாங்கி ஏப்பம் விட்டு போயிடுவாங்க. தேர்தலில் ஜெயிக்க முடியாது. இதில் கடன் அடைச்சிட்டு கடனாளியாக தெருவில் தெரியணும். அப்போ உனக்காக கட்சிக்கு போஸ்டர் ஓட்டினவன், உன் மக்கள் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவன், உங்ககிட்ட வந்தால் பதவி கிடைக்கும்னு வந்தவன், தன் பணத்தை செலவழித்து மாநாட்டுக்கு பணத்தை செலவழித்து ஓடியாந்தவன், காலில் கூட்டு வந்தவன், இவன் அத்தனை பேருக்கு 5 கோடி இருந்தால் தான் நீ வேட்பாளர்னு சொன்னீங்கன்னா எப்படி வேட்பாளர் வருவான்? தேர்தல் செலவு செய்யணும் இல்லையா? அந்த போன்ற வேட்பாளர்கள் தேர்தலில் 40 லட்சம் தாங்க செலவு செய்யணும். நீ தான் விஜய் தான் வந்து கல்ட்டு ஃபிகர் ஆச்சுல்ல, நீ போனால் தான் ஒரே ஊரே கூடுதில்ல, லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்கல்ல உங்கள்கிட்ட. அப்புறம் எதுக்கு உனக்கு எதுக்கு செலவு? உனக்கு எதுக்கு பணம்? நீ ஏற்கனவே 1.5 லட்சம் கோடிக்கு 1.5 லட்சம் கோடிக்கு இலவசம் தரேன்னு சொல்லிட்ட. நீ ஏற்கனவே ஃபிஸ்கல் டெபிசிட் 1 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடி சொல்லிட்ட. நீ அப்போ 2.5 லட்சம் கோடிக்கு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இதை நம்பி ஓட்டு போடுறவன் எத்தனை பேர் ஓட்டு போட போகிறான்னு தெரியாது. கடைசி காலத்து இப்போது இன்னும் 20 நாட்கள் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறாரு. காலை 8லேருந்து இரவு 10 மணி வரைக்கும்
ஒரு பிரச்சார திட்டம் வச்சிருக்கிறார் விஜய் அப்படிங்கிறாங்கல்ல. ஒரு கூட்டத்துக்கு போய் 41 பேர் காலி. நேற்று ஒரு பையன், முந்தா நாள் ஒரு பையன் செத்து போயிட்டான் தஞ்சாவூரில். உன்னை பார்த்துக்கிட்டு உன்னை கை காமிச்சிட்டே வந்து முன்னால் இந்த போலீஸ் ஜீப்பில் மோதி கீழே விழுந்தவன் இவ்வளோ நாள் ஐசியூவில் இருந்தான். எட்டி கூட நீ பார்க்கல, உன் கட்சிக்காரன் பார்க்கல, நீ போய் பார்க்கல, ஒருத்தரும் பார்க்கல. அன்பில் மகேஷ் போய் பார்த்தாரு, அவர் தேவையான உதவிகளை செஞ்சார். இருந்தும் அவன் நேற்று முந்தா நாள் செத்து போயிட்டான். அவனை என்னன்னாவது சிந்தினியா நீ? அப்போ உன்னை நம்பி நீ பஸ் எடுத்துகிட்டு கிளம்புனாலே வந்து உயிர் பலி ஆகும்ன்றது உறுதியாகி போச்சு. அப்போ நீ எத்தனை உயிர் பலி ஆக போதோ, எத்தனை பேர் சாக போகிறானோ, எத்தனை பேர் வந்து யமதர்மராஜா ஊர் உலகம் கிளம்பிட்டார். இன்னும் நிறுத்த முடியாது, உயிர் பலியை நிறுத்த முடியாது. போராட்டமெல்லாம் பலி தான். இல்லை, ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அவருடைய பிரச்சாரம். தேர்தல் நெருங்க நெருங்க அவருடைய பிரச்சாரம் வந்து ஒரு வீரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டெய்லி எழுதி கொடுக்கணும், ப்ராப்பராக அழுகணும், எழுதி கொடுக்கணும், ஆவேசமாக கத்தணும், இதெல்லாம் எழுதி கொடுக்கணும்ல. டெய்லி உட்காந்து கூட ஒரு டீம் வச்சுருப்பாங்க எழுதி கொடுக்குறதுக்கு. அதை வச்சு கத்திட்டு போக வேண்டியதான் தொகுதியில்.